குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இந்திய அளவுல பெரிய பேசுபொருளா மாறி இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த மசோதாவை மத்திய கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டு இதை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அந்த மசோதா விரைவில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்படும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய எதிர்பார்ப்பாகவும் பாஜகவினுடைய திட்டமாகவும் இருக்கு. இதை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிச்சுட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய நீட்சியா பாஜகவினுடைய கொறடா எல்லா எம்பிக்களும் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் நாடாளுமன்றத்தில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க, கட்டாயம் பிரசன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் திமுகவினுடைய கொறடா சொல்லியிருக்காரு. இந்த 13-14 நாட்கள்ல எல்லா எம்பிக்களும் பிரசன்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதிப்பட ஒரு கட்டளையாவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல ஏன் எல்லா எம்பியும் வரணும் அப்படின்னா, எதிர்கட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எதிர்கட்சி பாஜகவினுடைய திட்டமா என்னத்தை நினைக்குது அப்படின்னா, குறிப்பா அவையில இருக்கிறவங்க தான் வாக்கெடுப்புல கலந்துக்க முடியும், அவையில இருக்கிறவங்களை வச்சு மட்டும்தான் இந்த வாக்கெடுப்பை நிறைவேற்ற முடியும், அதன் அடிப்படையில தான் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம சில கடந்த கால சுவாரஸ்யமான வரலாறுகளை பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் வெறுமனே அந்த எம்பி அவைக்கு வந்திருந்தாலும் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனப்பெல்லாம் அவருடைய வாக்கு கிடைக்காம ஒரு தீர்மானம் தோற்ற கதையெல்லாம் வரலாற்றில் இருக்கு. அதன்படிதான் இப்ப நம்ம பார்க்க போற சம்பவம் 1969 இந்த காலகட்டங்களில் தான் இந்திரா தனிப்பெரும் தலைவரா உருவெடுத்துட்டு வர்றாரு. அப்ப ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்னு ரெண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் பிளவுட்டு இருக்கு. ஸ்தாபன காங்கிரஸ்ல மூத்த தலைவர்கள் காமராஜர் உள்ளிட்ட மிக மூத்த தலைவர்கள் எல்லாம் ஸ்தாபன காங்கிரஸ்ல ஒரு அணியாவும், இந்திரா காந்தி தலைமையில இளைஞர்கள் பலரும் அவரை ஏற்றுக்கொண்ட இளைய தலைமுறை பலரும் அவருக்கு பின்னணியில நிக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் இந்திரா காந்தி ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறாரு. 1969 காலகட்டங்கள்ல மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மசோதா அப்படின்னா, அப்போதைக்கு பெரும் செல்வந்தர்களா இருந்த பல மன்னர்களும் அவங்க ஆதரிச்ச பல நபர்கள் தான் காங்கிரஸ்ல இருந்தாங்க. இதுல இந்திரா காந்தி இந்த செயலை மக்கள் பலரும் வரவேற்றாங்க. ஆனா கட்சியில பெரிய ஒரு குழப்பமான நிலைமை தான் நீடிச்சிச்சு. இந்த இடத்துல தான் இந்திரா காந்தி இதை தீவிரமா இதை அமல்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை அடுத்து தான் வங்கிகள் நாட்டுடைமையாக்கும் மசோதாவும் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா கடந்த காலங்களில் மிகவும் சுவாரஸ்யமான பேசுபொருளா இருந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போதைக்கு இந்திரா காங்கிரசினோட திமுக கூட்டணியில இருந்துச்சு. திமுகவினுடைய எம்பிக்கள் எல்லாருமே இந்த மசோதாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திமுகவினுடைய ஒரு எம்பி வாக்களிக்காத காரணத்தினால இந்த மசோதா பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு. குறிப்பா அந்த எம்பி யாருன்னா, லட்சிய நடிகர் அப்படின்னு தமிழ் சினிமாவில் அழைக்கப்பட்ட திரு SS ராஜேந்திரன் அவர்கள் தான். குறிப்பா பலரும் அவரை SSR அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு பக்கம் சிவாஜி கணேசன், ஒரு பக்கம் MGR அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இவரும் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை அந்த காலகட்டங்களில் ஏற்று நடிச்சிருந்தாரு. மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற நடிகராக இருந்தார். இவர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு நடிகர் அரசியல்ல வெற்றிகரமாக கால் பதிச்சவர்னு சொல்லலாம். அதாவது 1962 காலகட்டங்களில் தேனி சட்டமன்ற தொகுதி மூலமா MLA-வா அடியெடுத்து வச்சார். முதல் நடிகர் இவர் தான் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு உண்டு. அதே சமயம் பெரியார், அண்ணா போன்றவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திரைப்படங்களையும் அதை செஞ்சு காட்டியவர். குறிப்பா புராதன கதைகள்லாம் நடிக்க மாட்டேன், நான் முழுக்க முழுக்க ஒரு தீக்கா, ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு அண்ணாயிசம் ஃபாலோ பண்றவன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன்னு திரைப்படங்களையும் அதை பண்ணி காட்டியவர். இதை அடுத்து தான் அவரை திமுகவில் MP ஆக்குனாங்க. அந்த MP-ஆர் காலகட்டங்களில் தான் இந்த மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா வருது. அப்போ எல்லாருமே இந்திராவுக்கு ஆதரவாகவும் இந்திராவுக்கு எதிராகவும் பலரும் வாக்களிச்ச நிலையில இவர் மற்றும் வயிற்று வலி காரணமா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு போயிருக்காரு. அந்த போயிட்டு திரும்பி வரும்பொழுது எப்பவுமே அவையில வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது எல்லா கதவுகளையும் சாத்திடுவாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள கதவெல்லாம் சாத்திட்டாங்க. இவரால் வாக்களிக்க முடியல. அதன் அடிப்படையில் மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா தோல்வியை சந்திச்சுது. அதற்கு காரணம் நம்ம ஊரை சேர்ந்த SSR அப்படிங்கறதான் வரலாறு. இதற்கப்புறம் மறுபடியும் 1972 ஒரு பெரிய போருக்கு பின்னாடி அந்த மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறதும் வரலாறு. இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் 1999 நம்ம முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அப்ப பிஜேபி வாஜ்பாயுடன் கூட்டணியில் இருந்தாங்க மத்தியில். அப்போ சார்பா அமைச்சர்களும் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சேடப்பட்டி முத்தையா. தொடர்ந்து அந்த சேடப்பட்டி தொகுதியில் 4 முறை MLA-வா இருந்ததுனால இவர் சேடப்பட்டியார் அப்படின்னு இன்னமும் அழைக்கப்பட்டு வர்றாரு. அவர் இப்ப மறைஞ்சிட்டார் 2014. இருந்தாலும் அவர் செய்த ஒரு சம்பவங்கிறது இன்னமும் பெரிய ஒரு பேசு பொருளாக தான் இருக்கு. ஒற்றை வாக்கு வித்தியாசத்துல ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவிழ்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் வருது. இப்ப எப்படி மசோதா பார்த்தோமோ அது மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம்
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை வாபஸ் வாங்குறதன் அடிப்படையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் 1999 கொண்டு வரப்படுது. அப்போதைக்கு பலரும் அவருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 269 வாக்குகள் வாஜ்பாய்க்கு ஆதரவாகவும் 270 வாக்குகள் வாஜ்பாய் அரசுக்கு எதிராகவும் விழுந்துச்சு. இதுல ஒரு வாக்கு யாருங்க அப்படிங்கறது பேசுபொருள் ஆனிச்சு. ஒரு கட்டத்தில் அது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அது யாருன்னா சேடப்பட்டி முத்தையா. அப்ப ஒரு வாஜ்பாயினுடைய அரசுல மத்திய அமைச்சராகவும் இருந்தாரு. அதனாலதான் அவர் மேல ஜெயலலிதா அவர் சந்தேகப்பட்டாங்க, இவர் வேணும்னே பண்ணிருப்பாரோ, அவருக்கான வாஜ்பாய்க்கான விசுவாசியா மாறிட்டாரோங்கிற சந்தேகங்கள்லாம் எழுந்துச்சு. இது தொடர்பாக சேடப்பட்டி முத்தையா என்ன செஞ்சாரு அப்படிங்கிற தகவல்லாம் பிற்காலங்களில் தான் வெளியானுச்சு. அதுல என்ன அப்படின்னா, அப்போதைக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆனதாகவும் அதை எடுத்து பலரும் வாக்குச்சீட்டு முறையில வாக்களிக்க சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதுல சேடப்பட்டி முத்தையா வாக்களிச்சுட்டு அந்த வாக்குச்சீட்டை தனது சட்டைப்பையிலே வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறதான் சர்ச்சையானுச்சு. இது ஒரு வேணும்னு செஞ்சாரா அல்லது மறதியா செஞ்சாரா அப்படிங்கறதுலாம் அவருக்கு தான் தெரியும். ஆனா இதை எடுத்து ஜெயலலிதாவுக்கும் சேடப்பட்டி முத்தையாவுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்து 2 பேருக்கும் பிடிச்சிக்காம போய் மனக்கசப்பாயி அதற்கடுத்து அன்றைய திமுக தலைவராக இருந்த கலைஞர் முன்னிலையில இவர் திமுகவில் இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் திமுகவில் தான் பயணிச்சாருங்கிறது வரலாறு. ஒருவேளை சேடப்பட்டி முத்தையா வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சிருந்தா 2 பக்கமும் 270, இந்த பக்கமும் 270 இருக்கும். அப்ப சபாநாயகர் அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சிருப்பாரு, அந்த அரசு நிலை பற்றி நீடித்திருக்கும் அப்படிங்கறதான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதே சமயம் அதுக்கு இன்னொருத்தரும் காரணமா சொல்லப்பட்டாங்க. அப்போதைய காங்கிரஸ் எம்பியா இருந்த கிரிகார் கோமாங் அப்படிங்கிறவர் தான் இதற்கான இன்னொரு பேசு பொருளாகவும் இருந்தவர். அவர் வந்து அந்த சமயத்துல ஒடிசாவினுடைய முதல்வராக பதவியேற்றுக் கொண்டாரு. ஆனா இந்த எம்பி பதவியை அவர் ராஜினாமா பண்ணாம இருந்திருக்காரு. ஏன்னா எம்பியா இருந்தபடியே தான் அவரு அந்த ஊர்ல ஒடிசால எம்எல்ஏ தொகுதியில போட்டிட்டு முதல்வராயிருக்காரு. இந்த எம்பி தொகுதியை அந்த நேரம் வரைக்கும் ராஜினாமா பண்ணாதனால அப்போதைய சபாநாயகர் சொல்லியிருக்காரு, அது உங்க விருப்பம், ஓட்டு போடுறதும் ஓட்டு போடாம தவிர்க்கிறது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வந்து அவ்வளவு எளிதில் விட்டுறாது இல்லையா. அதை அடுத்து காங்கிரசினுடைய அறிவுரைப்படி அவர் வந்து வாஜ்பாய் அரசுக்கு எதிரான வாக்குகளை அளிக்கிறார். அந்த ஒரு வாக்கு தான் 269, இந்த சைடு 270 மாறுது. இவர் தான் அந்த காரணம் அப்படிங்கிறதும் பேசு பொருளானுச்சு, அதுவும் சர்ச்சையானுச்சு. இதை அடுத்து அதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னா, அவர் தான் பிற்காலங்களில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவில் வந்து இணைஞ்சிடுறாரு. இப்படி பல வினோதமான சம்பவங்களை கொண்டதுதான் கடந்த கால நாடாளுமன்ற வரலாறா இருக்கு. அதனாலதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு வந்து எல்லா எம்பிக்களும் கண்டிப்பா பிரசன்ட் ஆகணும் அப்படிங்கறத திமுக மாதிரியான நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளும் பாஜக மாதிரியான ஆளுங்கட்சியும் சொல்றதுக்கான காரணமா பார்க்கப்படுது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில இந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.